இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, இந்த கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? கோயிலாம் திறக்க மாட்டாங்கம்மா. ஹலோ, எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு கேட்டோம். சொல்லிட்டு விளையாட மாட்டீங்களா? அதான் திறக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல. திறக்க மாட்டாங்கன்னா புரியலையே. 10 வருஷமா திறக்கல, இனிமேலும் திறக்க மாட்டாங்கம்மா. சாமி கும்பிடுறதுக்காக சுசீந்திரத்துல இருந்து வந்திருக்கோங்க. எந்த உலகத்துல இருந்து வந்தாலும் இந்த கோவில் திறக்க மாட்டாங்கம்மா. கேட்டுக்கு முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பி போயிடுங்க. அண்ணா, என்னண்ணா இப்படி பேசுறீங்க? ஏன் திறக்க மாட்டாங்க? தம்பி, விளக்கமெல்லாம் கேட்காத. திறக்க மாட்டாங்கன்னா திறக்க மாட்டாங்க, திறக்க மாட்டாங்க. என்னாச்சு? ஊர் பிரச்சனையா? ஏமா கேக்குறீங்க? நீங்க தீர்த்து வைக்க போறீங்களா? சொன்னா புரியாதா? கோவில் திறக்க மாட்டாங்கம்மா. வெளியில நின்று சாமியை கும்பிட்டு போங்க. ஏய் ரம்யா, அந்த கல்லை எடு. ஏய், என்ன பண்றீங்க? எதுக்கு இப்ப ஓபன் பண்ணீங்க? என்ன பண்றீங்க? இது நம்ம ஊர் இல்ல, வெளிய ஊரு. அவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. சிவா, இவ்ளோ தூரம் வந்துட்டு கதவு ஓட்டையில நின்னு சாமி கும்பிடணுமா? சிவா, திறந்தாச்சு, உள்ள போய் சாமி கும்பிடலாமா? துளசி, உள்ளூர்காரங்க யாராவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. என்ன? சுத்தம் பண்ணுவோம். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாமே. நாம திறக்கணுங்கிறதான் சாமி கட்டளை போத. மாமா, துளசியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இதான் துளசியே. சுத்தம் பண்ணிக்கிட்டே பேசலாம். சரி. சரி வாங்க. யாரோ கோயில் போட்டு உடச்சு உள்ள போயிருக்காங்க. ஏய், யார கேட்டு கோயில திறந்தீங்க? 10 வருஷமா பூட்டி கிடந்த கோயில யார் திறந்தது? எங்க ஊரே அவமானப்படுத்திட்டீங்களே. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்க யாரும் இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டக்கூடாது. பாருங்க, பூட்டி இருந்த கோயில திறந்ததுக்கு உடைச்ச கைய இங்கே உடைச்சு வீசுங்கடா. ரெண்டு கை உங்களுக்கு இல்லப்பா, ஒத்த கையை தான் உடைக்கணும். ஒத்த கை எங்களுக்கு தான் சொந்தம்.